நீங்க சொல்ற மாதிரி பெண்கள் ஓட்டு போடுறாங்க நீங்க நம்பினா நம்பிக்கங்க. இன்னைக்கு வந்து வெளியில போனோம்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படிங்கிறது எல்லாரும் உணர்றாங்க. இந்த சூரஜ்ங்கிற பையன் அன்னைக்கு வந்து ட்ரெயின்ல அந்த பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் அதை தொடர்ந்து அந்த வழியில நான் என்னோட ஃப்ரெண்டோட ஒய்ஃபும் அவங்களோட பையனும் அதே ட்ரெயின்ல வராங்க தெரியும் மறுபடியும் வேற பசங்க நின்றுட்டு இருக்காங்க. அவங்க நார்மல் பசங்க தான். ஆனால் பார்த்தாலும் ரொம்ப பயமா ஃபீல் பண்றாங்க. அவங்க ஏதோ பண்ணிடுவாங்களோன்னு சொல்லிட்டு அந்த பையன் சரி இருமான்னு போய் கூட்டிட்டு வர அளவுக்கு ஒரு நிலைமை வருது. இந்த அளவு ஒரு இன்செக்யூர் ஃபீலிங்க விமனுக்கு யாருங்க இந்த ஆட்சியில குடுத்தா? திமுக தான் குடுத்திருக்கு. பெண்கள் போடுவாங்கன்னு நீங்க எப்படி நினைக்கிறீங்க? நீங்க அவ்ளோ கீழ்த்தரமா பெண்கள் ரூ. 2000 ரூ. 3000 குடுத்தா வாங்கிட்டு இல்ல பஸ் ஃப்ரீயா குடுத்தா வாங்கிட்டு ஓட்டு போட்டுருவாங்க. ஓசி பஸ்ன்னு இவ்ளோ கீழ்த்தரமா சொன்னதுக்கு அப்புறம் நீங்க ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறதே பெண்கள சிறுமையா பார்க்கிற ஒரு பார்வை. அது திமுக அப்படி நினைக்குது. அப்படி இல்ல பெண்கள். பெண்கள் வந்து ஒரு 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 நீங்க அந்த ஒரு சின்ன ஒரு கூட்டுக்குள்ள அடைச்சு அந்த சிறுமை பார்வையில முதல்ல பார்க்கறத நிறுத்துங்க. அப்படி இல்ல. இந்த தடவ பெண்கள் ஓட்டு உறுதியா திமுகக்கு இல்ல. நான் எழுதி குடுக்குறேன். இல்ல பெண்களை கவரக்கூடிய அளவுக்கான என்ன விஷயங்களை அதிமுக வைத்திருக்கிறது? அது அதிமுக தேர்தல் அறிக்கையில அதிமுக வரும். அதை இன்னமும் நாங்கள் சொன்னோம் என்றால், அதை திமுக தேர்தல் அறிக்கையில் வந்துவிடும். அதனால அது தேர்தல் அறிக்கையில் வரும். நீங்கள் பாருங்கள். ஏன்னா, இதுக்கு முன்னாடி பெண்களுக்கு இதுவரைக்கும் திமுக என்ன செஞ்சிருக்கு? நான் சொல்றேன். நாங்க என்ன செஞ்சோம்ன்னு. மிக்ஸி, கிரைண்டர், ஃபேன் பெண்களுக்கு குடுத்தது அதிமுக. தாய் சேய் நல பெட்டகம்னு சொல்லிட்டு பொறந்த குழந்தை அது பிரெக்னன்ட்டா இருக்கும்போது இருந்து அதுக்கப்புறம் பொறந்த குழந்தையிலிருந்து மேல வரைக்கும் வர்றதுக்கு எல்லாமே அந்த பிரெக்னன்ட் லேடிக்கு குழந்தை பொறந்தோன பண்ணது திமுக. பாலூட்டு அறைகள் அங்கங்க பஸ் ஸ்டாண்ட்ல வந்து பாலூட்டு அறைகளை உருவாக்குனது அதிமுக. அதுக்கப்புறம் பெண்களுக்கு மானிய விலையில ஸ்கூட்டி கொடுத்தது அதிமுக. பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் கொடுத்தது அதிமுக. பெண்களுக்கு திருமண உதவித்தொகை கொடுத்தது அதிமுக. இந்த மாதிரி தொடர்ந்து பெண்களுக்குன்னு ஒரு பிங்க் பேட்ரோல் விட்டது அதிமுக. பெண்களுக்குன்னு அனைத்து மகளிர் காவல் நிலையம் கொண்டு வந்தது அதிமுக. இல்ல பிங்க் பெட்ரோல்லாம் இப்பதானே வந்துச்சு. நாங்க வந்த பிங்க் பெட்ரோலை இவங்க திரும்ப ஒரு 50 வண்டி புதுசா வாங்கி லான்ச் பண்ணிட்டு கொஞ்சம் கூட ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கு கொஞ்சம் நியாயம் வேணாமா? இந்த மாதிரி பெண்களுக்கென்று அளப்பரிய திட்டங்களை அதிமுக தொட்டில் குழந்தை திட்டத்திலிருந்து எடுத்துட்டீங்கன்னா இப்ப வரைக்கும் அத்தனை திட்டங்கள் பெண்களுக்குன்னு பண்ணியிருக்கிறோம். நாங்க எவ்வளவு பண்ணியிருக்கிறோம் கரெக்டா? நீங்க என்னமோ சும்மா இப்ப வந்து இவங்க பெண்களுக்கு வந்து இந்த 3000 ரூபாய் கொடுத்துட்டாங்க உடனே பெண்கள் வந்துடுவாங்க அப்படிங்கிறீங்க. வந்துருவாங்களா?